வணக்கம். வணக்கத்துக்குரிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் இன்பங்களையும் அனுபவித்து வந்திருந்தாலும் கூட அவருடைய வரலாறு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தவர். அவங்க அம்மா வறுமையின் பிடியிலிருந்து தான் அவர் வளர்ந்தாருன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே சமயத்தில் மனிதநேயத்தையும் மக்களையும் அவர் எப்படி நேசித்தார் என்று வரலாறை பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு கிராமத்திலையும் அவரை பற்றி ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லுவாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி அந்த நரிக்குறவர் மத்தியில் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எம்ஜிஆர் இப்போ இருந்திருந்தார்னா நாங்கள் இப்போ வீதியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுத்துருப்பாரு. எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஒரு சில இடத்துல வீடு கொடுத்துருக்காரு. இப்போ முழுமையாக நாங்கள் எல்லாருக்கும் வீடு இல்லாமல், நடு ரோட்டில் தண்ணி இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல் பெரிய அளவில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சில அந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க என்பதை விட அவர்கிட்ட நம்ம விசாரிக்கிறப்போ இந்த தகவல் வருது. இதை அவங்க அந்த ஒரு பாடலாகவே அமைஞ்சிருக்கும். ஒளி விளக்கு திரைப்படத்தில், படியரிசி கிடைக்கின்ற காலத்திலே நாங்கள் படியேறி பிச்சை கேட்க போவதில்லை, குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை அப்படின்ற ஒரு பாடலை ஒளி விளக்கு என்கின்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அந்த சமூக மக்களை மனதில் வச்சு தான் அந்த வரியை அமைச்சு, அதாவது எம்ஜிஆர் திரைப்படங்களில் எதிர்காலத்தில் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களும், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உழைக்கின்ற மக்களை நினச்சி தான் ஒவ்வொரு பாடலையும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாடல் ஆசிரியர்களை இப்படி பாடல் அமைய வேண்டும் என்று இவர் கேட்டுக்கொண்டாரா, அல்லது அந்த ஆசிரியர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த சமூகத்தில் வெளி உலகத்தில் கொண்டு வர்றதுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன் அவர்கள், வாலி, இன்னும் சில கவிஞர்கள் பின்னோக்கி போனால் இவர்களெல்லாம் அந்த பாடல்களை எம்ஜிஆர் மூலமாகத்தான் மக்களிடம் இதை கொண்டு செல்ல முடியும் என்று நினைத்த காரணத்தினாலோ, அல்லது எம்ஜிஆரே இது போன்ற பாடல்களை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரா என்று தெரியாது. ஆனால் அவர் படங்களில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் எம்ஜிஆர் முதலமைச்சராக வேண்டும் என்பதை வலியுறுத்தியே வந்திருக்கிறது. இன்றைக்கி போல் ஒருத்தர் தலைவராக நான் நாளைக்கே முதலமைச்சராகிடுவேன் கட்சி ஆரம்பிக்கிற தலைவர்கள் மத்தியில் எம்ஜிஆர் திரைப்படங்கள் நடிக்கின்ற போது, ஒவ்வொரு கிராமத்திலும் செல்கின்ற போது ஒடுக்கப்பட்ட மக்களை அரவணைத்து அந்த மக்களுக்காக அப்போதிருந்தே அறிமுகம். எம்ஜிஆர் முதலமைச்சராக வரணும்னு சொன்னால் அவருக்கு அந்த முதலமைச்சர் என்பது மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை அவர் அணிந்து கொண்டு அந்த மக்களுக்காகத்தான் 13 ஆண்டு காலம் பொது சேவையில் ஒரு முதலமைச்சராக பதவியேற்று அவர் கடைசி இறுதி மூச்சு வரை முதல்வராகவே இருந்தார் என்றால் இது எல்லோருக்கும் அமையுமா என்ன? அப்படி அமையாது. ஏன்னு சொன்னால் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் எங்கேயும் போய் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக்குங்கன்னு அவர் எங்கேயுமே கேட்கல. மதுரையில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவர் எங்கள் கிராமத்துக்கு வந்தார், நீங்கள்லாம் வாக்கு சாவடிக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க, அதே சமயத்தில் காசு யார் கொடுத்தாலும் வாங்கிக்குங்க, வேணான்னு சொல்லாதீங்க, அது உங்கள் பணம் தான் சொல்லிட்டு போனார். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு. ஏன்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன், எப்படி ஏன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால், நீங்கள் எனக்குத்தான் ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் கேட்டு அதை சிரமப்படுத்திக்க வேணாம் அப்படின்ற வார்த்தையை அவர் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கார். புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உழைக்கின்ற மக்களையும் தன்னுடைய பாடல்களில் அவர் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பாடல் விவசாயிகள் எடுத்துங்க, நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்குங்கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே என்கின்ற வரி வரும். அதாவது உழைக்கின்ற மக்கள் கையில் அரசு அதிகாரம் போகணும் அப்படி என்ற அந்த வரி அந்த பாடல் மூலயமாக ஒலிக்கிறது. ஏன் 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் எடுத்துங்க, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கு வாழ்க்கை இல்லை அப்படின்ற அந்த வரி அமையும்.
நீ உழைக்கிறவன் தன்னுடைய கூலியை கேட்டு வாங்கணும். உன்னுடைய உழைப்புக்கான கூலியை எங்கும் நீ விட்டுடக்கூடாது. அடிமைத்தனத்தை நீ ஆதரிக்கக்கூடாது. உன்னை விட ஒருத்தன் உயர்ந்தவன், இன்னொருவன் தாய்ந்தவன், நானே அடுத்தவன் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ போக்கை போக்கணுன்ற ஒரு காரணத்தினால அந்த வரியை அங்கே அமைச்சிருப்பார். இப்போ ரிச்சாகரன் திரைப்படத்தில் எடுத்துக்கன்னு சொன்னால், நாணல் போல வளைவது தான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞன் பட்டம் வேணுமா அப்படின்னு சொல்லுவார். அந்த பாடலில் வரும். ஏன் அதை சொல்கிறாருன்னா, நம்ம இஷ்டத்துக்கு காசு கொடுத்தா நீதி வாங்க முடியும், அல்லது குற்றவாளிக்காக வாதாட முடியும், குற்றவாளிகள் வழக்கில் வெற்றி பெற முடியும்னு சொன்னால் இதுக்கு பட்டம் படிக்கணுமா, இதுக்கு சட்டம் படிக்கணுமா? நீதி நிலைநாட்ட வேண்டும், நீதி ஜெயிக்கணும், குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்கிறார்கள் என்றால், இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, எத்தனையோ சம்பவம் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம கண் முன்னாடி. ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம பேசிகிட்டே போகலாம். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வச்சுக்கோங்க, இன்றைக்கு வரைக்கும் அது விசாரணை நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்ரீமதி வழக்காக இருந்தாலும் சரி, ஸ்ரீமதி வழக்கில் அந்த யார் குற்றவாளினே இன்ன வரைக்கும் தெரியல. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்தியாவில் எத்தனையோ குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இது வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது, இது வாதாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதைத்தான் அந்த ரிச்சாகாரன் திரைப்படத்தில் அந்த பாடல் வரி நமக்கு சொல்லும். சட்டம் என்பது ஒவ்வொரு வலிமை உள்ளவன் வைத்தது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் வைத்தது எல்லாம் சட்டம் ஆகணும் தம்பின்னு நாளை நல்ல நேரம் திரைப்படத்தில் ஓடி ஓடி உடைக்கணுன்ற பாடலில் அந்த வரி வரும். பழுத்துக்காக மனுஷன் இங்கே கழித்தல் ஆடுறான் பாரு, அதை ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம் தாண்ட சொன்னால் அவன் உயிரை பணயமாக வச்சு அந்த கம்பத்தில் தலைகீயாக படுத்து சர்க்கஸ் காட்டுறான். அப்படி அவன் கீழே இறங்கி வந்த பிறகு தான் அவன் பெறுகிற பிச்சையினால் அவன் வாழ முடியும். கயிற்று மேலே நடக்கிறான், உயிர் பணையை வச்சு கத்தி மேலே நடக்கிறான், தன் உடலை தானே வறுத்து கொள்கிறான். ஆனால் முதலாளி வர்க்கம் என்ன செய்யுது? முதலாளி அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி தன் வயிற்று பிழைப்புக்காக ஜாதி, மதம், இனம், மொழி இதை கலந்து வாழ்ந்துட்டுருக்கா. இந்த சமூக போராட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் தன்னால் செய்ய முடியுமா என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எத்தனையோ சாதனைகள் அவர் செய்கிறார். மீனவர்களுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திராவின் 20 அம்ச திட்டத்தில் மாநிலம் முழுவதும் மீன் வளர்க்கக்கூடிய திட்டத்தை அமுல்படுத்துகிறப்போ கலெக்டர் மாநாட்டில் எம்ஜிஆர் கிட்ட இந்த கேள்வி வருது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மீன் வளர்க்குறதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குன்னு சொன்னால், அப்போ எம்ஜிஆர் அந்த மாநாட்டில் கேட்டதாக தகவல் இருக்குது. எத்தனை மீன் குஞ்சுங்க நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னு அவர் கேட்டிருக்காருன்னு. உடனடியாக கவர்னர், நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்து நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாமா, எத்தனை மீன் குஞ்சு நீ எண்ண முடியுமா, இந்த கேள்வி தவறானது இல்லையான்னு கேட்குறப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இந்த கேள்விக்கு உங்களுக்கு கோபம் வருது இல்லை, மீன் வளர்க்குற திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தினீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் மீன் வளர்க்கப்படும், ஆனால் குறைந்த விலைக்கு இது விற்பனை செய்யப்படும். அப்போ தன் குடும்பத்தை குடிசையில் கடலோரத்தில் கரையில் விட்டுட்டு கடல் கடந்து சென்று போட்டில் தன்னுடைய உயிரை பணைய வச்சு சாதாரண மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீன் அவன் யாருக்கு விற்க முடியும்? முதலாளி இங்கே வளர்க்குற மீனை கம்மியான விலைக்கு விற்பான், அவனுடைய வாழ்வாதாரம் பறிப்போக இல்லையா? அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு தான் நான் இந்த பதிலை சொன்னேன். அதனால் என்னுடைய பதில் தவறாக இருந்தாலும் கூட நான் மீனவர்களை கருத்தில் கொண்டே நான் பேசணும்னு சொன்னார். மீனவ நண்பன் எம்ஜிஆர் என்பதற்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். இது போன்ற இன்னும் எத்தனையோ விஷயம் அதாவது மனித சமூகத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பாடல் வரிகளிலும் எம்ஜிஆர் அதை மக்களுக்கு எடுத்துக்கொண்டே வரார். அந்த பட்டிக்காட்டு பொன்னையார் போன தென்னை மர தோப்பாட, அதாவது அந்த பாடலில் வரும் அந்த விவசாயிகளுடைய வழி, அந்த ஒவ்வொரு பாடல்லையும் அவர் வலியுறுத்தே வந்திருக்கார். இந்த ஒரு லைன் பல்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 82ல் எம்ஜிஆர் குடிசை வீட்டுக்கு அத்தனைக்குமே இலவசமாக ஒரு பல்பு அறிமுகப்படுத்துகிற முதலமைச்சரான ஒன்று. இதைத்தான் அவர் நானே போட போகிற சட்டம், பின்பு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஆனால் இந்த சட்டம் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வேஷம் போட்டு நடிக்கிறப்பவே எம்ஜிஆர் இந்த பாடலை அறிமுகப்படுத்தியிருக்கார். இதன் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் 82ல் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வறுமையின் காரணமாக நோட்டு புஸ்தகம் இதெல்லாம் கொடுக்க முடியாது பள்ளிக்கூடத்தில். எனக்கு தெரிஞ்சு நானே கூட பார்த்திங்கன்னா 3 பாட புஸ்தகத்துக்கு ஒரு நோட்டை 3 பாகமாக பிரித்து நான் படிச்சிருக்கேன். இந்த புஸ்தகத்தை இலவசமாக அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆர் முதலமைச்சரான பின்புக்கு தான். ஏழை குழந்தைங்களுக்கு நோட்டும் புஸ்தகமும் பள்ளியில் இலவசமாக கொடுத்தாரு. அதே போல் 2 யூனிஃபார்மும் கொடுத்தார். அப்போது செருப்பு கொடுத்தார்.
காலுக்கு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு செருப்பு எடுக்கிற அளவு கூட எல்லோரும் வளர்ந்துருக்காங்க. அன்றைக்கி வறுமையின் படிப்படியில் இருக்கிறப்போ குழந்தைகளுக்கு அதாவது மதிய உணவு திட்டத்தை சத்துணவு மாற்றியதோடு எம்ஜிஆர் நிற்கலை. அந்த குழந்தைகளுக்கு செருப்பும் கொடுத்துருக்காரு, புஸ்தகமும் கொடுத்துருக்காரு, நோட்டம் கொடுத்துருக்காரு. இதை யாரும் சொன்னது கிடையாது. நானே அனுபவிச்சிருக்கேன் இதை. இந்த அனுபவபுரத்துலேருந்து அந்த காலகட்டத்தில் திராவிடம் சொல்கிறேன். அந்த திராவிட பாரம்பரியத்தில் வறுமையின் கோட்டுக்கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் ஜாதி சண்டை கூட வந்திருக்குதுங்க. ஆனால் உடனடியாக எம்ஜிஆர் களத்தில் இறங்கி அதையெல்லாம் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய திறமையை பயன்படுத்தி நிறுத்தியிருக்காரு. குற்றவாளிகள் பெரிய அளவில் இப்போ இருக்கிற மாதிரி அப்போயும் இருந்தாங்க. அப்போல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர் வர வச்சு பேசி அதற்கான தீர்வு அவர் உடனே எடுத்திருக்கார். இன்னும் பார்க்க போனால் காலனி வீடு என்கின்ற திட்டத்தை 1982 அறிமுகப்படுத்தி 3 சென்ட் இடம் கொடுத்து 4000 ரூபாய் லோனும் கொடுத்துருக்காரு எம்ஜிஆர். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதாவது நெஞ்சமுண்டு நேர்மோ என்று ஓடு ராஜா திரைப்படத்தில் அவர் குதிரை வண்டியில் வரப்போ அந்த வரி அமைச்சிருப்பார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு. ஏன்னா நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு ஆலயம் கட்டுறோம், சர்ச்சில் சர்ச்சு கட்டுறாங்க, மசூதி கட்டுறாங்க. ஆனால் வாழ்கின்ற மனிதனையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தோன்னா பிளாட்பாரத்தில் ஏழைங்கள்லாம் எத்தனையோ பேர் கொசு கடியில் படுத்துட்டு அவஸ்தைப்படுவாங்க. இதையெல்லாம் போக்கணுன்ற ஒரு நல்ல சிந்தனையில் அவர் ஏழைங்களுக்கு வீடு கொடுக்குற திட்டத்தை பெரிய அளவில் அவர் அமுல்படுத்தினார். இப்போ கூட நிறைய கிராமத்துங்களை பார்க்கலாம், காலனி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது குரூப் ஹவுஸாக மாறி அதை மறுபரிசீலனை செய்கிற விதத்தில் தான் இன்றைக்கி மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அவர்கள் நிதி கொடுத்து இன்றைக்கி பசுமை வீடு, தமிழகம் முதலமைச்சர் நிதி அப்படின்ற மாதிரி அந்த வீடை புதுப்பிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கி அதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஆனாலும் இன்றைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அதாவது கிராமப்புறங்களில் விவசாய கூலி தொழிலாளியாக இருந்தவர்கள் அங்கு பிழைப்பு நடத்த முடியாத காரணத்தினால் சென்னையை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். சென்னைக்கு வந்துட்டு உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏதேனும் ஒரு வட்டிக்கோ தண்டலோ ஏதோ ஒன்று வாங்கி புறம்போக்கு இடத்த வாங்கிட்டு அதில் குடிசை போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அரசு இதில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு அந்த இடத்துல பட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு பட்டா கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அரசு முயற்சிக்கும் என்றால் மக்களுக்கு அது பெரிய உதவி. மக்களுக்கான அரசு என்பது இதுதான். இந்த நம்ம அரசு வாழ்க்கையை கடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மக்கள் முதலமைச்சரை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, பிரதமரை நம்பி தான் இருக்கிறாங்க. பிரதமரும் முதலமைச்சரும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இப்போ கூட பார்த்திங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க பெரிய அளவுக்கு. குழந்தைங்க படிக்குதுங்க, படிச்சுட்டு அடுத்து நாம் என்ன படிக்கலான்னு தெரியாமல் இருக்குதுங்க. அதே சமயத்தில் நமக்கு எதனா லோன் கிடைக்குமா அப்படின்னு அந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களும் இருக்காங்க. பெரிய அளவில் ஆட்டோ டிரைவருடைய பசங்க என்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாங்க, நான் எந்த காலேஜில் சேர்க்கறதுன்னு தெரியல, அந்த காலேஜில் அவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க, அந்த காலேஜில் அதாவது சரியான வழிகாட்டுதல் இல்லை. எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிதி கொடுத்து இந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு இருந்தாலும் அது இன்னும் அந்த குழந்தைங்க மத்தியில் போய் சேரலை. அதுக்கான இடத்துல அரசு முயற்சி செய்து எல்லா குழந்தைங்களுக்கும் படிக்கணும்னு நினைக்கிற அத்தனை குழந்தைங்களும் படிக்க வைக்கணும். அதே போல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுதல் நிறைய செய்கிறாங்க. அங்கங்கே கேம்ப் நடத்துகிறாங்க, முகாம் நடத்துகிறாங்கன்னு. ஆனால் சாதாரண மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்காதுன்னு சொன்னால் பெரும்பாலும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் மக்களோட பயணிக்கிறேன். மக்கள் அவங்களோட பேசுகிறப்போ இவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலையே, அல்லது அரசு கவனத்துக்கு இவங்களை கொண்டு போக முடியலையே, அல்லது அரசுடைய அந்த அறிக்கை இவங்களுக்கு சேரலையே, அந்த இதில் தான் இருக்குது. இந்த வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க நியூஸ் பார்க்கறது இல்லை. குழந்தைங்களை இப்போ இந்த பொது அறிவு வளரக்கூடிய புஸ்தகத்தை படிக்க வைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலை. அதை மீறி முயற்சி பண்ணாலும் எல்லாம் டிவிலையும் செல்ஃபோன்லேயும் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா மானாட மயிலாட நாடகம், இப்போ பிக் பாஸு, இதை இது போன்று தான் மக்களை இந்த மாதிரி வழியில் திருப்பி போயிட்டுருக்காங்களே தவிர நாம் என்ன படிக்கணும், நம்ம படிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எங்கே வேலைக்கு போகணும், ஒரு சிறுதுளி பெருவெள்ளன்னு சொல்கிற மாதிரி ஒரு சேமிப்பு தெரிஞ்சுக்கணும். இந்த சேமிப்பு பழக்க வழக்கெல்லாம் இப்போது பெரிய அளவில் மாறிடுச்சு. அன்றாடம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய சம்பளத்தை இப்பயே பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. இதெல்லாம் கணக்கில் வச்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்று முதலமைச்சராக இருந்திருந்தால் எத்தனையோ ஏழைங்களுக்கு விடுவு காலம் பிறந்திருக்கும். ஏனென்றால் மக்களை நேசிக்கின்ற தலைவர்கள் மக்களுக்கு தேவை. ஆனால் இன்றைக்கி வர அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் காமராஜர் ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன்,
ஆனால் தயவுசெய்து அதெல்லாம் சொல்லாதீங்க. எம்ஜிஆரும் காமராஜரும் மக்களுக்காக பிறந்த தலைவர்கள். அவர்கள் மக்களையே ஒவ்வொரு நாளும் நேசித்து இருந்தார்கள். கக்கன் என்கின்ற போலீஸ் மினிஸ்டர் கடைசி காலத்தில் ஒரு மருத்துவமனையில் அதாவது அரசு மருத்துவமனையில் இருக்கிறப்போ அந்த வழியாக எம்ஜிஆர் வேறு அவர் கட்சி தலைவரை பார்க்குறப்போ கக்கன் அந்த இடத்துல ஒரு போலீஸ் இலாக்காவில் மந்திரியாக இருந்தவர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்ன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எம்ஜிஆர் நான் அவரை பார்க்கணுன்னு வந்தோடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய அனாதைன்னு சொன்னால் என்ன, ஆதரவற்றோர், அந்த சூழ்நிலையில் கக்கன்ஜி ஒரு ஓரமாக இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் கண்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார். இப்படி ஒரு தலைவனை தமிழக மக்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு போலீஸ் இலாக்காவுடைய தலைவராக மினிஸ்டராக இருந்தவர் தனக்குன்னு ஒரு இதுவான்ற ஒரு சாதாரண மருத்துவமனையில் வந்து படுத்துட்ருக்காரு. இவ்வளோ நேர்மையான மனிதர்களை அதாவது இதெல்லாம் சந்திக்காதான் எம்ஜிஆர் மேலும் மேலும் தன்னை பலப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கக்கன்ஜி அவர்களுக்கு நல்ல மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவருக்கு வந்து தமிழ்நாடு குடிசை வாரியத்திலிருந்து ஒரு வீடும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ இந்த தோழர் ஜீவானந்தா அவர்கள் தன் வாழ்க்கை நாளில் மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிருக்கோன்னு சொல்லிட்டே போகலாம். கணக்கில் அடங்காத தலைவர்களை, மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்களை. அந்த வரிசையில் இன்றைய முதல்வரும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மரியாதைக்கும் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வரிசையில் வருவார் என்று நம்புகிறோம். எத்தனையோ ஏழைகள் பட்டா இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த வீடியோவின் மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், மக்கள் திலகம், கொடைவள்ளல், 1000 பட்டங்களை கொடுத்தாலும் அந்த பட்டத்துக்கான தலைவன் எம்ஜிஆரை தவிர வேறொரு அதற்கான பட்டம் பெற வேண்டும் என்றால் எம்ஜிஆரை போல மக்களுக்கான தலைவராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, எம்ஜிஆருடைய ஒவ்வொரு ரசிகனுடைய ஆசை. வருங்கால தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.